பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ள கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கீலேயாத் கம்பீர தொனி நிகழ்ச்சி மூலமாக அருமையான தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு சந்திக்கிறதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அற்புதமாக நம்மை பாதுகாத்து இன்று வரையிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் நம்முடைய தேவன். இன்னும் நம்முடைய வாழ்வின் இறுதி வரையிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், போதுமான கர்த்தராயிருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். அவருக்கு பிரியமானபடி அவர் சித்தத்தை நாம் செய்யும்படி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை இன்னும் அபரீதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இந்த வசனங்களில் சிமர்னா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்தந்த சபையின் தூதனுக்கு எழுதுகிறார் ஆவியானவர். அப்படிதான் ஒவ்வொரு சபையும் இங்கே அட்ரஸ் பண்ணப்படுகிறது. இந்த சிமர்னா சபை மிகவும் செழிப்புள்ளதான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில், சிமர்னா பட்டணத்தில் காணப்பட்ட சபை ஆசியா கண்டத்தில் இருக்கிறது. மொத்தமாக இந்த 7 சபைகளும் ஆசியா கண்டத்தில் உள்ள சபைகள் என்று படிக்கிறோம். இது மிகவும் செழிப்பான ஒரு பட்டணமாக இருக்கிறது. இங்கே யூதர்கள் மிகவும் பலமுள்ளவர்களாக, ஃபினான்ஷியலாகவும் சரி மற்றபடியாகவும் சரி, அவர்கள் மிகவும் பலசாலிகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்தவர்களை அற்பமாக நினைத்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான எண்ணம் கொண்டிருந்தார்கள். அவ்விதமாகத்தான் அவர்களுடைய நிலைமை காணப்பட்டது. அப்போது ஆவியானவர் சொல்லுகிறார், சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தந்தார், தன்னுடைய இரத்தத்தை தந்தார். 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார் என்று நாம் படிக்கிறோம். பாருங்கள், இந்த 9வது வசனத்தில் நாம் படிக்கும்போது ஆண்டவர் அந்த சபையில் காரியங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த சபை குறித்து நாம் படிக்கும்போது 3 காரியங்களை 3 தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பது எப்படி? உலகத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கலாம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பது எப்படி என்று நாம் தியானிக்க போகிறோம். 2வதாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்கிறது ஏதோ 1 ஆண்டு 2 ஆண்டு 5 ஆண்டு அல்ல, முடிவு பரியந்தம், இறுதி மூச்சு வரை நாம் நிலை நிற்க வேண்டும். அதை குறித்து தியானிக்க போகிறோம். கடைசியாக, வருகையில் கிடைக்கிறதான பலன்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 9வது வசனம் வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். யூதர்கள் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தினார்கள். நல்ல செழிப்பான நல்ல பட்டணம், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே பயங்கரமான துன்பமும் நிந்தனைகளும் பரிகாசமும் உண்டாயின.
காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே யூதர்களால் நிந்திக்கப்பட்டார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவ்விதமாக பாருங்க, நாம் படிக்கும்போது அங்கே ஸ்தோத்திரம் பலவிதமான பிரச்சனைகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பினது. இந்த சிமிர்னா சபையில் பாருங்கள், கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லும்போது அங்கே உள்ளவர்கள் அந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் புறஜாதிகள் எவ்வளோ உபத்திரவப்படுத்துகிறார்களோ அவ்வளவாய் அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். சிமிர்னா சபையில் ஒரு பெரிய பிஷப் காணப்பட்டார். இவர் இந்த யூதர்களுடைய கட்டளையின்படி அந்த நாட்டு அல்லது அந்த ஸ்டேட் ரிலிஜனுக்கு அவர் ஒத்துப்போகாததுனால பாருங்கள், அவரும் அங்கே கொலை செய்யப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இப்படி பலவிதமான சம்பவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த சிமிர்னா பட்டணத்திலே காணப்பட்டது. அப்போது தான் பாருங்கள், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே தேவனுக்கென்று ஒரு சபை ஆரம்பிப்பதற்கு பதிலாக அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கிறார்கள். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் அதை குறித்து படிக்கிறோம். 3:9 வாசிப்போம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். இப்படி இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் அங்கே இந்த சிமிர்னா சபையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அதைத்தான் நாம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். இவர்களால் தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான நிந்தனைகளும் தூஷணங்களும் அங்கே உண்டானது. அவைகள் எல்லாம் சகித்து தான் இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படியாக அந்த யூதர்கள் பாருங்க, அவர்கள் தேசத்திலே அவர்கள் அங்கே உள்ள குடியுரிமை உள்ளவர்கள், அந்த தேசத்திலே அவர்களுக்கென்று நல்ல பெயர் காணப்பட்டது. ஆனாலும் தேவ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவர் அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கிறத பார்க்கிறோம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்களுடைய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த தூஷணத்தையும் நிந்தனைகளையும் எல்லாம் இவர்கள் சகித்திருந்தாலும் இவர்களுடைய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகியிருந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த 9வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதாவது உலக பிரகாரமாக இந்த சிமிர்னா பட்டணம் நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பட்டணம் தான். அந்த சபையில் உள்ளவர்களும் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான். ஆனால் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். காரணம், இவர்கள் தேவனிடத்திலே தரித்திரராய் இருக்கிறார்கள். உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான்கள் என்று பெயர் எடுத்தாலும் தேவாதி தேவனிடத்திலே இவர்கள் தரித்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறது அல்ல. ஒரு ஏழை விதவை 2 காசு காணிக்கை போட்டாள். இயேசு அவளை குறித்து புகழ்ந்து பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களும் போட்டார்கள். ஆனால் இவள் பாருங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். இவள் அதிகம் போட்டுவிட்டாள். இவள் என்று இயேசு சொல்லி அவளை தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான் ஆக இயேசு அவளை ஜனங்களுக்கு காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். உலக பிரகாரமாக சாதாரண பெண்மணி தான், 2 காசு தான் போட்டாள். ஆனால் தேவனிடத்திலே அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளாக காணப்பட்டாள்.
லாசரு உலக பிரகாரமாக சாதாரணமானவன் தான், கஷ்டப்பட்டவன் தான். ஆனால் அவன் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். அவன் மரித்தபோது ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான் என்று கூட வேதம் லாசருவை குறித்து சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதை குறித்து இயேசுவே சொல்லுகிறதை நாம் கேட்கலாம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். ஒருவனுக்கு வயல் நல்ல விளைச்சல் உண்டானது. அப்போது அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு தன் களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக்கி கட்டி அந்த தானியத்தை எல்லாம் அதிலே சேகரித்து வைத்துவிட்டு தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், ஆத்துமாவே உனக்கு கவலையே இல்லை, வேண்டியபடியெல்லாம் தானியம் இருக்கிறது என்று அவன் மிகவும் நிம்மதியாக மிகவும் பெருமிதத்தோடு பேசிக்கொள்ளுகிறான். அப்போது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறத பார்க்கிறோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவன். நாம் நம்முடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அழிந்து போகிற அநீதியான உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அழிந்து போகிற இந்த உலக பிரகாரமான பொருள்களினாலே ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவதற்கு அல்லது நமக்கு சிநேகிதரை சம்பாதிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆயத்தம் நமக்கு தேவை. எல்லாமே நமக்காக சேர்த்து வைக்கிறவர்களாய் அல்ல, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான் ஆகிறது எப்படி என்று சொல்லி அதற்காக நாம் பழகுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது. அதை குறித்து பவுலடியார் பிலிப்பியரில் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியாய் நாடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய கணக்குக்கு எவ்வளவு பலன் பெருகுகிறதோ அவ்வளவு நாம் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக காணப்படுவோம். அப்போ முதலாவது நாம் பார்த்தோம், தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாக இருப்பது எப்படி. இதுவரையிலும் அந்த பழக்கம் நமக்கு இல்லாமல் இருக்குமே. ஆனால் ஒருவேளை எல்லாம் எனக்கு 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 என்று நான் எண்ணிக்கொண்டு இருப்பேனே. ஆனால் இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். நாம் வாழும்போது நித்தியமான வீடுகளில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக ஐஸ்வர்யவான்களாக நாம் காணப்பட வேண்டும். ரெண்டாவதாக நாம் படிக்கும்போது 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். 10 நாள் உபத்திரவம், முடிவு பரியந்த உண்மை, மரண பரியந்த உண்மை. அது மிக மிக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள், ஏதோ ஆவிக்குரிய ஜீவியம் ஆரம்பித்து வைத்துவிட்டு எங்கேயோ போய் ஞான ஸ்நானம் எடுத்துவிட்டு எங்கேயோ போய் அபிஷேகம் பண்ணி வாங்கிவிட்டு இன்னும் எங்கேயோ போய் ஆண்டவரை தொழுது கொண்டு எப்படியோ ஜீவித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் முடிவு பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்றால் கொஞ்ச நாட்கள், ஒரு ஷார்ட் பீரியட் தான் இந்த உலகத்தில் நம்முடைய உபத்திரவம். அதை வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் என்று. ஆகவே இந்த லேசான உபத்திரவத்தை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் முடிவு பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் வாஞ்சிக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்காக உபத்திரவங்களை சகிப்பதற்கு இந்த நாட்களில் சபை ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தில் கூட உலகமெங்கும் பார்த்தாலும் தேவ பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், வழக்குகள் தாராளமாக ஏராளமாக அவர்கள் மீது போடப்படுகிறது.
இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் பாருங்கள், சில மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தேடி தேடி வேட்டையாடப்பட்டு நீதிமன்றங்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் இழுத்து செல்லப்படுகிறார்கள். ஏராளமான வழக்குகள், பொய்யான வழக்குகள் அவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது. காரணம் என்ன? அவர்கள் ஆத்தும ஆதாயத்தை நிறுத்த வேண்டும், ஜனங்களை நல்வழிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும். அவர்கள் பாருங்க, தேவனுக்கென்று செயல்படக்கூடாது, இவர்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும், இவர்களுடைய பணபலத்தை சிதறடிக்க வேண்டும், இவர்களை ஒன்றுமில்லாதவர்கள் ஆக்க வேண்டும், இவர்கள் நல்ல வேதனையோடு காணப்பட வேண்டும். இந்த எண்ணத்தோடு தான் இந்த காரியங்களை அதிகாரம் படைத்த சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் நடுவிலும் எப்படியாவது நான் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்கிற கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, உபவாசத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பணியிலே தொடர்ந்து அவர்கள் காணப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள். உலகத்தில் அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். அதற்காக இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் வறுமையிலும் தங்கள் தனிமையிலும் எவ்வளவோ கர்த்தருக்காக அவர்கள் பிரயாசப்படுகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் அதிகம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்ய வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும். ஜெபத்தில் தாங்க வேண்டும், ஃபினான்ஷியலாக தாங்க வேண்டும். பல விதங்களில் நாம் அவர்களுக்கு துணையாக நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ முடிவு பரியந்த உண்மையாக இருக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தது உண்மைதான், நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய கரங்களில் நாம் சமர்ப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் சீக்கிரம் வருகிறார், நம்மை சேர்க்கும்படியாக அவர் சீக்கிரம் வருகிறார். கடைசியாக பாருங்க, வருகையில் கிடைக்கிறதான பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லுகிறத பார்க்கிறேன். அப்போ பாருங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். காது எல்லாருக்கும் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிற காது நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கக்கூடிய காது நமக்கு இருக்கிறதா? அதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆண்டவரே, என் செவிகளை திறந்தருளும், என்னுடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். கேட்கிற காதுகளும் காண்கிற கண்களும் பாக்கியம் உள்ளவைகள். கர்த்தருடைய காரியங்களை கேட்கிற காதுகளும் கர்த்தரை காண்கிற கண்களும் பாக்கியம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அப்படி கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் தந்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? எவ்வளவோ ஜனங்களுடைய மனக்கண்களை அவன் குருடாக்கி போட்டான் என்று நாம் படிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட சத்ருவினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடி, சத்ருவினுடைய ஆசை இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடி முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை தாங்கி வழி நடத்துவாராக. இன்னும் கடைசியாக வருகையில் கிடைக்கிறதான பலன்கள். என்னென்ன பலன்கள்? அதில் நாம் வாசித்ததான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். ஆம், அப்போதுதான் நாம் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் நம்மால் காணப்பட முடியும். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். பாருங்க, ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. இந்த வேளையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு உலக பிரகாரமாக நம்முடைய பெயர் ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டில் இல்லை என்றால், ஆதார் லிஸ்ட்டில் இல்லை என்றால் எவ்வளவு வேதனைப்படுகிறோம். எந்த ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டில் நம்முடைய பெயர் இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளோ பாடுபடுகிறோம், அதற்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். இந்த நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அந்த நாளில் நமக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை வந்துவிடாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உறுதியாக விசுவாசத்தோடு தைரியத்தோடு நாம் நிற்கும்படியாக, கிறிஸ்துவின் நாளிலே தைரியமுள்ளவர்களாக நாம் நிற்கும்படியாக நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்கிறத நாம் தியானித்து சிந்தித்து பாருங்கள், அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். என்ன முயற்சி தெரியுமா? மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். சற்று வேறுபாட்டின் அனுபவத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உறுதியாயிருக்க வேண்டும். நீங்கள் அப்படி உறுதியாயிருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் தேவராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த நாளிலும் கூட அந்த முதலாவது எழுந்திருக்கும்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட கூட்டத்தில் நாம் காணப்படுவோம். அல்லது நாம் உயிரோடு இருப்போமேயானால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்படி என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். அந்த பாக்கியமான நிலைமைக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்து நம்மை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை விசுவாசித்து இந்த நாட்களில் உண்மையும் உத்தவமாக அவர் சித்தம் செய்யும்படி நம்மை சமர்ப்பித்து ஆண்டவருக்கென்று காணப்படுவோம். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வெகு சீக்கிரம் வருகிறார். நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தோ நீ தரித்திரனாய் இருக்கிறாய் என்கிறதை ஆவியானவர் கண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவானாய் காணப்பட எனக்கு கிருபைத்தார்.
தேவனிடத்திலே நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க எனக்கு கிருபை தார். உங்கள் கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை நடத்துகிறீரப்பா. என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர் ஆண்டவரே. என் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி சாய்க்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறீர், அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நான் உம்முடைய ராஜ்யத்தில் உம்மிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்காகவே பொருள்களை சேர்க்காமல் கர்த்தருக்காக சேர்க்க எனக்கு கிருபை தார். அதற்கேற்ற ஒரு ஞானத்தை தார், அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை தார், அதற்கேற்ற ஒரு வழி நடத்துதலை தாரும். ஆண்டவருக்காக நான் சேர்க்க, ஆண்டவரே ஆத்துமாக்களை சேர்க்க எனக்கு கிருபை தாரும், எனக்கு ஞானம் தாரும். ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஆத்துமாக்களை சேர்க்க உங்களுக்கு ஞானத்தை தருவார், உங்களை நடத்துவார். அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமானவர்களாக, அநேகருடைய விடுதலைக்கு காரணமானவர்களாக, அநேக குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணமானவர்களாக, அநேக குடும்பங்கள் பாழாய்ப்போன அநேக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு காரணமானவர்களாக, உங்களை வழிநடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கைவிட மாட்டார், உங்களோடு கூட இருப்பார். மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சரீர சுகத்திற்காக, பலத்திற்காக, நம்முடைய வியாதிகள் நம்மை விட்டு நீங்கும்படியாக ஆண்டவரின் இடத்துல நாம் கேட்போம். ஹல்லேலூயா. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, ஆண்டவரே என் வியாதிகளை என்னை விட்டு அகற்றும், என் பலகீனங்களை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த வேளையில் விடுவிப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பலகீனத்திலிருந்தும் கர்த்தர் இவர்களை விலைக்கு விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தயவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கைவிடாத நேசர் கூட இரும், கர்த்தர் பலப்படுத்தும், கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தேவனே, அன்பின் ஆண்டவரே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான கீலேயாத் கம்பீர தோனி வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த சிமர்னா சபை குறித்து நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட்டாலும் ஆண்டவரே, அவர்களிடத்தில் தரித்திரம் இருக்கிறது என்று ஆவியானவர் காண்கிறார். இந்த நாட்களில் கர்த்தாவே, அந்த ஸ்பிரிச்சுவல் தரித்திரம், அந்த ஆவிக்குரிய தரித்திரம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்புள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தார். பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. பலப்படுத்தும். உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினால கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.